ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இந்த காணொலியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது திருமுக்குடல் கோயிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அப்பன் வெங்கடேச பெருமாளினுடைய சிறப்புகளையும் கோயிலினுடைய தலவரலாறையும் பார்க்கலாம். கோயிலுக்கு வெளியே மிக எளிமையாகவும், உள்ளே நுழைந்ததும் கோயிலின் வெளிப்புற சுவர் கருங்கற்களால் கம்பீரமாக கட்டப்பட்டு கல்வெட்டுகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. கோயிலுக்குள் நாம் நுழைந்ததும் முதலில் வருவது கருடர் சன்னதியும், அதன் நேரெதிரே சுமார் 6 அடி உயரமுள்ள துவாரபாலர்கள் சன்னதியும் வருகிறது. அவர்களை வணங்கிவிட்டு கோயிலின் கருவறைக்குள் நுழைந்தால் அங்கே கோயிலின் மூலவரான அப்பன் வெங்கடேச பெருமாள் மும்மூர்த்தி சுரூபமாக காட்சியளிக்கிறார். சடைமுடி நெற்றிக்கண்ணோடு சிவனாகவும், கையில் தாமரை இருப்பதால் பிரம்மாவாகவும், சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிப்பதால் விஷ்ணுவாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோயிலில் மூலவரை தரிசித்துவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்தால் முதலில் சுந்தரவல்லி தாயார் சன்னதியும், அதன் நேரெதிரே வடமேற்கில் கரிய மாணிக்க பெருமாள் தனி சன்னதியும் வருகிறது. அவர்களை வணங்கிவிட்டு அப்படியே வந்தால் மூலவர் சன்னதிக்கு வெளிப்புற சூரில் கல்வெட்டுச் செய்திகள் காணப்படுகின்றன. அவை யாதெனில், வீர ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில்
செயல்படுத்தப்பட்ட சித்த மருத்துவமனை பற்றியும் குருகுல பாடசாலை பற்றியும் சித்த மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகளின் பெயர்களும் குறிப்புகளும் கல்வெட்டுச் செய்திகளில் உள்ளன. அது மட்டுமின்றி அந்த காலத்து மன்னர்கள் கோயிலுக்கும் இறைவனுக்கும் கொடுத்த தானங்கள் பற்றியும் கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டில் தொண்டைமான் சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆண்டார். இவர் ஒரு நாள் திருமலை பாத யாத்திரை செல்ல அது தெரிந்து எதிரி நாட்டு அரசர்கள் நாட்டை பறிக்க முயன்றபோது தொண்டைமானின் நீங்காத பெருமாள் பக்தியால் திருமலை வெங்கடேச பெருமாளே தனது சங்கு சக்கரம் அனுப்பி எதிரிகளை போரிட்டு அழித்ததாக வரலாறு கூறுகிறது. பிறகு திருமலை சங்கு சக்கரம் இங்கே நிலை பெற்றது. மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரே வீர ஆஞ்சநேய சன்னதி உள்ளது. கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தேன்குழல் மாலை தொடர்ந்து சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் தீராத கடன் பிரச்சனை தீரும் என்பது இக்கோயிலுடைய ஐதீகம். இந்த கோயிலுடைய முக்கிய விசேஷம் என்னவென்றால், வருடந்தோறும் மாட்டுப்பொங்கல் அன்று காஞ்சி வரதரும் பழையசிவரும் லட்சுமி நரசிம்மரும் சாலவாக்கும் பெருமாளும் காவி தண்டலும் பெருமாளும் இந்த கோயிலுக்கு வந்தடைந்து இரவு வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து இரவு அவர் ஒரு ஊர் சென்றடைவர். ஆகவே பல தனி சிறப்புகளை கொண்ட அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு நீங்களும் வந்து தரிசித்து இறைவனுடைய அருளாசியை பெறுங்கள்.